அண்மை செய்தியாக பார்க்கிறோம். சென்னையில் தங்கம் விலை சவரனுக்கு 1520 ரூபாய் குறைந்து 53,200 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. தங்கம் கிராமிற்கு 190 ரூபாய் குறைந்து 6,650 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் கௌசல்யா நம்மோடு இணைந்திருக்கிறார். தங்கம் விலை சவரனுக்கு 1520 ரூபாய் குறைஞ்சிருக்கு. காரணிகள் குறித்து நீங்க சொல்லலாம். சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கம் விலை மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. தங்கம் கிராமிற்கு 190 ரூபாய் குறைந்து 6,650 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் வெள்ளியின் விலை கிராமிற்கு 4 ரூபாய் 50 காசுகள் குறைந்து 96 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். தங்கம் விலை சவரனுக்கு 1520 ரூபாய் சரிந்திருக்கிறது. தொடர்பான கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் கௌசல்யா நம்மோடு இணைந்திருக்கிறார். தங்கம் விலை குறைந்ததற்கான காரணங்கள் குறித்து நீங்க சொல்லலாம் கௌசல்யா. வணக்கம் ராதா. இன்னைக்கு தங்கம் விலை குறைஞ்சிருக்கு, மேசிவா குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அது எப்படின்னா ஒரு சவரனுக்கு 1520 ரூபாய் குறைந்து 53,200 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. கிராமுக்குன்னு பாத்தீங்கன்னாலே 190 ரூபாய் விலை குறைஞ்சிருக்கு. 2 நாட்களா தங்கம் விலை அதிகரிச்சுட்டு தான் இருந்தது. இன்னைக்கு தங்கத்தோட விலை குறைஞ்சிருக்கு. பாத்தீங்கன்னா கடந்த மே 20ஆம் தேதி அன்றைக்கே தங்கம் இதுவரை இல்லாத அளவா ஒரு சவரன் 55,200 ரூபாய்க்கு விற்பனை ஆனிச்சு. அன்னிலேருந்து இன்னைக்கு ஒரு 18 டேஸ் 18 நாட்கள்ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா தங்கம் கிட்டத்தட்ட 2,000 ரூபாய் ஒரு கிராமுக்கு குறைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். இதுக்கு காரணங்கள் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா அமெரிக்கால பணவீக்க விகிதங்கள் குறையும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. அந்த அடிப்படையில் அதுக்கான புள்ளி விவரங்கள் வெளியாயிட்டு இருக்கு. அந்த அடிப்படையில அங்க கடன்களுக்கான வட்டி விகிதங்களை குறைப்பாங்க அப்படின்ற ஒரு தகவல் வெளியாயிட்டு இருக்கு. இந்த தகவல் தான் முக்கியமா தங்கத்துல எதிரொலிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். முதலீடுகளை எப்பயுமே பாதுகாப்பான முதலீடுகள்ல முதலீடு பண்ணிட்டே இருப்பாங்க. முதலீட்டாளர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எந்த திட்டங்கள்ல அதிகமா வருவாயு கிடைக்குது அப்படின்றத பார்த்து அவங்களுடைய முதலீடை மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. அந்த வகையில பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒருவேளை தங்கத்துல இருக்கிற முதலீடுகளை எடுத்து அடுத்த வேற திட்டங்கள்ல கொண்டு வரணும். பங்கு சந்தைகள்ல நல்ல பாசிட்டிவ் இருக்கு. இந்த மாதிரியான விஷயங்கள்னால முதலீடுகள் கொஞ்சம் மாறி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதுதான் தங்கத்தோட விலை குறைய காரணமா இருக்கும். ராதா, தங்கத்தின் விலை நிலவரம் குறித்த விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கௌசல்யா.